சிவா அயலி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அயலி பார்த்தோம்னா அவங்க நேராக சாந்தியோட வீட்டுக்கு அவங்க டீமோட போகிறாங்க. ஆனால் வீடு பூட்டிகிட்டு இருக்கவும் அப்போ வெளியே எங்கேயாவது போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அப்போ பார்த்தோம்னா கீழே ஒரு துணி மாதிரி கிடக்குது. உடனே அதை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே அயலிக்கு சந்தேகம் வந்துடுது. வர்மாவோட ஆட்கள் சாந்தியை அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப குழப்பத்தோடு இருக்கும்போது அப்போ பார்த்தோம்னா சிவாவும் அவங்க ஃப்ரெண்டு நேத்ராவும் வராங்க. உடனே அவங்கள பார்த்ததுமே அயலி பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருவோம். அப்போ சிவா சொல்லிட்டாங்க, அங்கே பாரு, நான் அவளை எங்கே போயிட்டு வரேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்காக ஒரு கதையை காட்டுறாங்க. அப்படி காட்டும் போது அவங்க மோனிகாவை, செலியன், இவங்க சிவா, அவங்க ஃப்ரெண்டு 3 பேருமே சந்திக்கும் போது மோனிகா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு, இதுக்கெல்லாம் காரணம் யாரு, உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு உண்மையை சொல்லு அப்படிங்கும் போது உடனே அவங்க மோனிகா, அதெல்லாம் சொல்ல முடியாது, நீங்கள் வசமாக எல்லாரும் என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்ட்டு இருக்கும்போதே, வசமாக நாங்கள் ஒன்றும் மாட்டலை, நீ தான் என்கிட்ட மாட்டிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிவா பார்த்தோம்னா ஒரு வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க. அதில் பார்த்ததுமே மோனிகா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே மோனிகா ஐயோ, இந்த வீடியோ தயவு செய்து நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படிங்கும்போது, அப்படி பண்ணக்கூடாதுன்னா சாந்தியோட ஃபோன் நம்பரை கூட அப்படிங்கிறாங்க. இதனால மோனிகாவும் சாந்தியோட ஃபோன் நம்பரை கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவா இந்த கதையை அயலி கிட்ட சொல்லவே இது கேட்டதுமே அயலி ஐயோ, நான் அவசரப்பட்டு உங்களை திட்டேன் அப்படிங்கும்போது, நீங்கள் போகும்போது நீங்கள் சொல்லிட்டு போயிருக்க வேண்டியது அப்படிங்கும்போது, நான் சொல்லிட்டு போயிருக்கணும், ஆனால் சொல்லாமல் போனது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நேத்ரா பார்த்தோம்னா அயலி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ அடுத்தது அயலி இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ சிவா சொல்கிறாங்க, இங்கே பாரு அயலி, நீ வீட்டுக்கு போ, ஏன்னா அக்கா ரொம்பவே பதட்டத்தோடு இருப்பாங்க, அதனால நாங்கள் சாந்தியை எப்படி அழைச்சிட்டு வந்துடுவோம், அதான் ஃபோன் நம்பர் தெரிஞ்சிருச்சுல, எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த சிக்னல் வச்சு கண்டுபிடிச்சி நாங்கள் அழைச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லவும் உடனே ஐடியும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வர்மா தன்னுடைய ஆட்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன, அந்த சாந்தி நம்ம கண்ட்ரோலில் தானே இருந்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இல்லை சார் அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், நான் சொல்ல கேட்காம கபிலன் சாந்தியை அழைச்சிட்டு போயிட்டான் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே வர்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவன் எதுக்காக கூட்டிட்டு போனா சாந்தி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் எவ்வளவோ சொன்னோம், ஆனால் இங்கே இருக்கிறதுல பாதுகாப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு சாந்தியை அவன் கபிலன் அழைச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வர்மா கபிலன் மேலே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா கபிலனுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கவும் கபிலன் ஃபோனை எடுக்கவே இல்லை. அடுத்தது பார்த்தோம்னா கபிலன் சாந்தியை அழைச்சிக்கிட்டு ஒரு காரில் கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்போ சாந்தியோட ஃபோன் நம்பரை வச்சு அவங்க எந்த இடத்துல போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சிவாவும் அவங்க டீமும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. கண்டுபிடிச்சதுமே அந்த காரை வழிமறிக்கவும் அப்போ கபிலன் சாந்தியை எப்படியாவது நம்ம இவனுக்கிட்ட இருந்து நம்ம காப்பாற்றி அழைச்சிட்டு போயிடணும், இவங்க கைகளை மட்டும் மாட்டிடக்கூடாது, அப்படி மாட்டினாக்கி அப்புறமா நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிவா அவங்க டீம் எல்லாருமே அவங்க முகத்தில் மாஸ்க் போட்டுட்டு அவங்க பார்த்தோம்னா கபிலனோட ஆட்கள்கிட்ட அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா அயலி அவங்க வீட்டுக்கு வந்துடுவோம். அப்போ இந்திராணி கேட்டுட்டு இருக்கிறாங்க, அயலி என்ன ஆச்சுது, சிவா எங்க, ஆமா இப்போ கொஞ்ச நேரத்தில் இப்போ லைவ் டெலிகாஸ்ட் வர ஒளிபரப்பு பண்ணப்படும், அதனால இப்போ என்ன நடக்க போதோ தெரியல, நீங்கள் ஏதோ ஆதாரம்லாம் இருக்குன்னு சொன்னீங்களா, இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அண்ணி நீங்கள் கவலைப்படாதீங்க, இப்போ சிவா கொஞ்ச நேரத்தில் ஆதாரத்தோட வருவார் அப்படின்னு சொல்லிடுவோம். இது கேட்டதுமே ரித்திகாவும் செல்வன் ஐயும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவளை நம்பி நீ காரியத்தில் இறங்கின பற்றியா, ஓ மேலே தப்ப சொல்லணும், இவ என்ன ஆதாரத்தை கொண்டுட்டு வந்துட போறா, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, இப்போ என்ன நடக்க போதோ தெரியல, ஆக மொத்தத்தில் இப்போ நம்ம இவளால் அசிங்கப்பட தான் போகிறோம், பேசாமல் கபிலன் சொன்ன மாதிரிக்கே நீங்கள் இந்த பதவியில் எல்லாமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உதய பெருமாளுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. அப்போ உதய பெருமாள் அயலி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, அயலி இப்போ என்ன பண்ண போகிறது தெரியலையே, இப்போ கொஞ்ச நேரத்தில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண வேண்டியது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என்ன கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற, இந்த குடும்ப கௌரவம் தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ இந்திராணியும் உதய பெருமாளும் ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது அயலி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா சிவா அவங்கள போட்டு அடின்னு அடிக்கும்போது அப்போ கபிலன் ஒரு பெரிய கட்டை எடுத்து அவங்க சிவா தலையில் போட்டு அடிச்சிருந்தாங்க. இதனால சிவா தலையில் அடிபட்டுருது. ஆனாலும் அவங்க விடாமல் அவங்களெல்லாம் போட்டு அடித்து வெளுத்து வாங்குவோம். அவங்க எல்லாருமே ஓடி போயிருந்தாங்க. அடுத்து சாந்தியை அவங்க பார்த்தோம்னா சிவா அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே சாந்தி கிட்ட சொல்கிறாங்க, சிவா அங்கே பாரு, நீ மட்டும் உண்மையை சொல்லணும்னு வச்சுக்கோங்க, உன்னுடைய ஜாதகமே இப்போ எங்கள் கையில் இருக்குது, நீ யாருன்னு எங்களுக்கு எல்லாமே தெரியும், அதனால உண்மையை சொல்லலைன்னா அதுக்கப்புறம் ஒன்றை அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சாந்தி ஐயோ நீங்கள் அப்படிலாம் செஞ்சிடாதீங்க, நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டேன், அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னை மிரட்ட வர செய்தாங்க, நான் எல்லா உண்மையும் நான் ஒத்துக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா லைவ்ல இப்போ கொஞ்ச நேரத்தில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க, டைம் வர வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பதட்டத்தோடு இருக்கும்போது கரெக்டான நேரத்தில் சிவா அந்த சாந்தியை அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. சாந்தி அழைச்சிட்டு வந்ததுமே, அக்கா இந்தாங்க சாந்தி, இவளை தான் நான் அழைச்சிட்டு வந்துட்டேன், இப்போ நீ உண்மையை சொல்லு அப்படிங்கும்போது உடனே சாந்தி உண்மையை சொல்லியிருந்தாங்க. உதய பெருமாளை இதுக்கு முன்னாடி நான் முன்ன பண்ண பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே இந்திராணி பதற ஆரம்பிச்சிருந்தாங்க.
இந்த சாந்தி இப்போ உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஆனால் எதுக்காக இப்படி பொய் சொன்னானே தெரியல அப்படின்ட்டு இருக்கும்போதே அடுத்து பார்த்தோம்னா செல்வனாகி ரித்திகான்னு எல்லாருமே காட்டவும் ஐயோ இப்போ வந்து இவன் ரெண்டரும் வந்து இவங்க இந்த சாந்தியை அழைச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் உண்மையை சொல்லி ஒத்துக்கவும் வச்சுட்டாங்க. இப்போ இன்னும் இவங்களை பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்து சாந்தி வந்து உண்மையை போட்டு உடச்சிருந்தாங்க. லைவ் டெலிகாஸ்ட்டில் உதய பெருமாளை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. என்னை இந்த மாதிரிக்கு வர்மா வந்து மிரட்டினா, அதனால தான் நான் வந்து பொய் சொன்னேன், மற்றபடி அவர் ரொம்பவே நல்லவர் அப்படின்னு அவங்க உண்மையை ஒத்துக்கிடவும் இதை கேட்டதுமே உடனே இந்திராணி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா உதய பெருமாளுக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. உடனே உதய பெருமாள் வந்து சிவாவை கட்டி பிடிச்சி அவங்க தன்னுடைய சந்தோஷத்தை தெரிவிக்கவும் இதை பார்த்துட்டு இருக்கிற செல்வனாகி ஐயோ எது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நினச்சோமோ அது நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ஐலி பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கும்போதே கபிலன் வந்து ஓடோடி வராங்க. வரும்போது இவங்க இப்படிலாம் பேசுகிறத அவங்க பார்த்துட்டு இருக்கவோ அப்போ உடனே ஐலி வந்து அவங்க கபிலனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கபிலனுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்போ உதய பெருமாள் வந்து அவங்க சிவா கிட்ட சொல்கிறாங்க, சிவா நீ மட்டும் சரியான நேரத்துக்கு இந்த சாந்தியை அழைச்சிட்டு வந்து உண்மையை சொல்லலைன்னா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? என்னுடைய மான கௌரவம் எல்லாமே போயிருக்கும். உண்மையிலேயே நான் உயிரோடு இருந்திருக்கிறதுக்கு நான் தகுதி இல்லாதவன் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லவும் என் கதையை முடிச்சுக்கணும்னு தான் நான் முடிவு பண்ணி இருந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது கிட்டதுமே சிவா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ சிவாவை அவங்க பார்த்தோம்னா தனியாக அழைச்சிட்டு போவோம். உடனே வந்து செல்வனாகி பார்த்துட்டு இருக்கிறாங்க. எதுக்காக சிவாவை தனியாக இவர் அழைச்சிட்டு போகிறாருன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே அப்போ உதய பெருமாள் வந்து சிவாவை பார்த்து சொல்கிறாங்க, சிவா நீ தாண்டா என்னுடைய பையன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சிவா வந்து அப்படியே அவங்க உதய பெருமாளை பார்க்குறாங்க. ஆமாண்டா நீ தாண்டா என் பையன், நீ தாண்டா என்னுடைய மூத்த வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாள் வந்து சிவாவை கெட்டுப்பிடிச்சி தன்னுடைய சந்தோஷத்தை அவங்க தெரிவிக்கவும் இப்போ வந்து சிவாவுக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் போச்சுது. அப்போ உதய பெருமாள் கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே அதை பற்றி நான் உண்மையை நான் தெரியப்படுத்த தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே உதய பெருமாள் வராங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற செல்வநாயகி வந்து இவர் எதுக்காக அவனை தனியாக அழைச்சிட்டு போனாரு, என்ன பேசுறது தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ரித்திகா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அத்தை இங்கே என்னதான் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ இந்திராணி வந்து சிவா ஐலி அவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறாங்க. பார்த்ததுமே நீங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்திராணி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என்ன நடந்திருக்குமோ தெரியாது. ஆனால் ஐடி சிவா உங்களை நினச்சி எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா கபிலன் இதை பார்த்துட்டு பதற ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ வர்மா வந்து கபிலனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. நீ என்னடா பண்ணி வச்சிருக்கிற, எதுக்காக எனக்கு தெரியாமல் நீ அவளை அழைச்சிட்டு போனேன், நான் என்னதான் நடக்கணும்னு சொல்லி நினச்சிருந்தேன், ஆனால் அது எல்லாத்தையும் நீ தவிடுபடி ஆக்கிட்டியே, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும் போது அப்போ கபிலன் வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு அதாவது அந்த ஏடி கிட்ட மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் சாந்தியை நான் வேற இடத்துக்கு நான் அழைச்சிட்டு போனேன், ஆனால் அவங்க கிட்ட மாட்டுவேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும் போது உனக்கு எவ்வளோ தைரியம் தான் உன் இஷ்டத்துக்கு நீ இப்படிலாம் பண்ணியிருப்பேன், ஆக மொத்தத்தில் நான் நினச்சது எதுவுமே நடக்காமல் பண்ணிட்டியே, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர்மா வந்து கபிலன் மேலே முழு கோவத்தோடு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சிவா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு ஐலி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன எங்கள் அப்பா வந்து நான் தான் வாரிசுன்னு சொல்லிட்டாரு, எனக்கு இது போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஐலியும் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.